ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாக்கான எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட நியூ ப்ராஜெக்டை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சக்கப்புறம் அங்கே கேங் இருக்கா. ஸோ அவகிட்ட போயிட்டு நேற்று இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு நான் பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன், ஆனால் அது போகவே இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கேங் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன் என்னன்னு. அவன் அந்த காசை அந்த கம்பெனிக்கு போகிறதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட எக்ஸுக்கு போட்டு விட்டுருப்பா. அவன் தான் காசு கேட்டுப்பான் இல்லையா, ஸோ அதுக்கு போட்டு விட்டுருப்பா. உடனே ஹீரோயின்கிட்ட இல்லை நான் போட்டு விட்டேன், மேபி சர்வர் எதுவும் டவுனாக இருந்திருக்கலாம், நான் வேணால் மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஹீரோயினி அந்த அமௌண்ட்டை பற்றி கேட்கவும் இவளுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதனால் அந்த எக்ஸுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அவன் எடுப்பேனான்றான். ஸோ இவன் அடிச்சு பார்த்துட்டு சரி நம்ம அவன் இருக்கிற இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போவா. அங்கே போயிட்டு அவன் ஒரு ரூமில் தான் தங்கியிருப்பான் போல். ஸோ அவனோட நேமை சொல்லி அவன் ரூம் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்கவும் அவங்களுமே சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவன் ரொம்பவே கூலாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அவள் கேங் எப்போ நீ என்னோட காசை தரப்போகிறன்ற மாதிரி கேட்கும்போது நான் என்னப்பா பண்ணட்டும், நிறைய இன்வெஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எனக்காக பணமும் கொடுத்தாங்க, ஆனால் அந்த ப்ரொடியூசர் இருக்கான்ல அவன் எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிட்டான் தெரியுமா, நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்ற மாதிரி அவன்ட்டுக்கு ஈஸியாக சொல்கிறான். இவன் என்னடா சொல்கிற, அப்புறம் அந்த காசுக்கு நான் என்ன பண்ணுறது, என்னால் எப்படி அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் பயந்து போய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவன் சொல்கிறான், இங்கே பாரு ஒரு பிரச்சனை இல்லை, ஹீரோயினோட வீட்டு சாவியை மட்டும் வாங்கி கொடு, அவள் வீட்டில் ஒரு லாக்கர் இருக்கா, அதில் ஒரு டைமண்ட் இருக்கா, அதை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், நானும் உனக்கு தர வேண்டிய காசை கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நான் மூக்க நுழைக்கவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அது அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தது தெரியுமா, என்னை ஏமாற்றி அவ்வளோ காசுக்கு அதை வாங்க வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் என்ன பண்ண சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது, இப்போ என்னை திருட வேற சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ ஒன்றும் உள்ளே போய் எடுக்க போகிறதில்ல, சாவியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன்னா நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கும் வேறு வழி இல்லை, என்னோடய காசு ரிட்டர்ன் வரணும்னு சொல்லிட்டு சரி நான் பண்ணித்தரேன்ற மாதிரி 2 பேரும் ஒரு டீலை போட்டுக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த எக்ஸ் இருக்கான்ல அவன் ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட வரான். ஸோ கேங் சாவியை கொடுத்துட்டு இங்கே பாரு அவங்க மீட்டிங் போயிருக்காங்க, ஸோ டக்குன்னு வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த சாவியை கொடுக்குறான். அவனுமே வாங்கிட்டு போயிட்டு அந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி டைமண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். கூடவே கேங்கும் நிற்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினி இவங்க 2 பேரும் பண்ணுற வேலையை வீடியோ வேறு எடுத்துகிட்டே வரா. ஒழுங்கா நீயே சரண்டர் ஆகிறியா இல்லை போலீஸை கூப்பிடுவா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்கும்போது இவன் இனிமேல் எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ நீ என்ன பண்ணாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல, ஆனால் உன் பெஸ்ட்டு என்ன பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன்னை கேங் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினிக்கிட்ட போய் நின்றுட்டு நான் ஆல்ரெடி ஹீரோயினிக்கிட்டே எல்லாமே சொல்லிட்டேன், ஸோ அவங்க என்னை மன்னிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உன்னை ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஸோ அகெயின் ஹீரோயினி சரண்டர் ஆக சொல்லுவாள். ஆனால் அவன் கத்த ஆரம்பிச்சிடறான், ஏன் என்னை இவ்வளோ தூரம் டவுன் ஆக்குனது உனக்கு பத்தலையா, எதுக்கு இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ தானே என் பேபியை கொன்ன அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் நான் ஒன்றும் என் பேபியெல்லாம் கொல்லலைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கேங் இங்கே பாருங்கள் மேடம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் உடனே கையில் கத்தி வச்சிருப்பான் போல். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுறான். ஒழுங்கு மரியாதை 2 பேரும் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஸோ திடீர்னு வெளியே இருந்து அப்படியே சவுண்டாலாம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை ஒரு கார் ஹிட் பண்ணிருச்சு. ஸோ அவனுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோனிக்கு அதை பார்த்ததுமே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அட்மிட் பண்ணதுமே டாக்டர் செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கம்மா, அவர் இப்போ ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்கார், ஆனால் கோமா கிடையாது, பட் அவர் கண் முழிக்க ஒரு 10 நாளோ இல்லைனா ஒரு வாரமோ, ஸோ மேபி 1 வருஷம் கூட ஆகலாம், அவர் எப்போ கண் முழிப்பாருன்னு எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல, ஸோ அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேங்கும் வெளியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவனுக்கு மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, ஏன் மேடம் அவன் தான் உங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கான்ல, நீங்கள் எதுக்கு அவனுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை 1000 தான் இருந்தாலும் ஹஸ்பண்டாக இருந்துட்டான், ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துக்க சொல்லிட்டு ஆமாம் கேங் அவன் எதுக்கு உன்னை மிரட்டான், நீ எதுக்கு அவனுக்கு காசெல்லாம் போட்டுவிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ரொம்ப சென்சிட்டிவ்னு உங்களுக்கு தெரியும்ல ஹீரோயினி, அதனால அவன் என்கிட்ட உங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினான்,
நான் உங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு இனிமேல் எதுனாலும் ஸ்ட்ரிக்டாக என்கிட்ட வந்து சொல்லிடு, எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறான். ஆக்சுவலாக நம்ம கேங் வந்து ஹீரோயின்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி அந்த எக்ஸ் இருக்கான்ல அவன் வந்து என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி காசை கேட்டான், நான் வந்து காசை கொடுத்துட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் ஹீரோயினை ஏமாற்றி வச்சுருப்பா. ஸோ இன்னுமே இவன் வந்து காசை தருறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே இல்லை. இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸில் பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து கேங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி என்னோட ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் டேரக்டர் லீ கிட்ட வந்து தரப்போகிறேன், அவர் ரொம்ப பெரிய டேரக்டர், அவரை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம எப்படியோ டாப்புக்கு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ இந்த வேன் பையன் வரான். அவன் வந்துட்டு, ஓ டேரக்டர் லீயா, எனக்குன்னா அவர் ரொம்ப பிடிக்குமே, அவர் வந்து இந்த இந்தியாவில் வந்து இந்த சங்கர் இருப்பார்ல அவர் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை ஹீரோயின் பார்த்தேன், ஓ நீ அவரோட ஃபேனா, சரி நீ வேணா இந்த வாட்டி வா, கேங் வந்து லீவ் எடுத்துக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் வந்துட்டு, இல்லை அவர் வந்து கோவக்காரர், அவரை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம், நானே வந்துட்டு இவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் இவனை ஃபஸ்ட் டைமாக வேறு கூட்டு போகிறீங்க, இவன் போய் என்ன மாதிரி சேட்டை பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அவன் வந்து இந்த வாட்டி பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா தானே அவனும் பழகிக்குவான்ற மாதிரி சொல்லவும், அவனுமே வந்துட்டு ஆமாம்மா நான் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ண நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த வாட்டி இவங்க ஹீரோயினும் பேங்கும் போகிறாங்க, நம்ம கேங் வந்துட்டு போகலாம். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, ஏன்னா அவள் போனால் ஏதாவது பித்தலாட்டு வேலை பண்ணியிருப்பாள். ஸோ இப்போ அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயினியும் பேங்கும் வந்துட்டு அந்த டேரக்டர் லீயை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி போட்டிருக்க காஸ்டியூமை பார்த்துட்டு ஐயா வந்து ஸ்டன் ஆகி நின்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட ஹேர் வந்து அப்படியே லைட்டாக ஒதுங்கி இருக்கும், அதை எடுத்து அப்படியே காது பின்னாடி சொருகிட்டு அப்படியே லுக்கு வேறு வர்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு வா வா நம்ம போகலாம் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் அங்கே போயிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு பொறுமை தாங்கவே இல்லை, பேசாமல் போயிட்டு அப்புறமேட்டு வருவோம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்துட்டு நம்மளுக்கான வாய்ப்பு வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகும், இந்த மாதிரி அவசரம்லாம் படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுமே வாயை மட்டும் சும்மா உட்காந்துருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு டேரக்டர் லீவ் வராரு. ஸோ அவர் வந்து க்ரீட்டிங்லாம் பண்ணிவிட்டு உட்கார சொல்கிறாங்க. அவருமே உட்காராரு. அப்போ இந்த பையன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், மட்டனா சிக்கனான்ற மாதிரி கேட்கும்போது அவர் உடனே கோச்சிட்டு போகிறாரு. இவன் வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஏண்டா உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, அவர் வெஜிடேரியன், அவர்கிட்ட போய் மட்டனா சிக்கனான்னு கேட்டுட்டு இருக்க, வாயை மட்டும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி தான் ஏதோ சமாளித்து கூட்டிகிட்டு வரா. ஸோ அவர் உள்ளே வரவுமே வேங்க வந்துட்டு சாரி கேட்குறான், அவருமே விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து என்னைக்கு டீட்டெயிலாக சொல்கிறது அப்படின்ற மாதிரி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கிளம்பி போயிடறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பசி. வேங் வந்து அதை கண்டுபிடிச்சிடான் பசிக்குதுன்னு. சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் சாப்பிட வேணாம், நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டு கடைக்கு கூட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கப் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிட்டுட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேங்கோட சைடு பார்த்தோம்னா ரொம்பவே சேடாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க எப்பயுமே இந்த மாதிரி ஃபாரின் மீட்டிங்க்கெலாம் போகிறாங்கன்னா என்னை கூட கூப்பிட்டு போவாங்க, ஆனால் இந்த வாட்டி அதை வேங்க கூப்பிட்டு போயிட்டாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்மை எதுவும் தெரிஞ்சுக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. அப்படிலாம் இருக்காது, அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா உங்ககிட்ட ரொம்பவே ஹார்ஷாக நடந்திருப்பாங்க, உங்க கூட பேசவே மாட்டாங்க, உன்னை வேலையை விட்டு தூக்கி அந்த இடத்துக்கு வேற ஆளாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பேசாமல் நான் ஒரு ஐடியா தரவா, இந்த ஐடியா எதுக்கு தரேன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான், அது என்னென்னா நீ வந்து இந்த வாட்டி பெரிய அமௌண்ட்டாக அடிச்சுட்டு வந்துடு, நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறான். அவன் வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. அவன் வந்துட்டு இல்லை நான் இதை வந்து நீ கஷ்டப்படுற, இத்தனை நாளாக நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதில் மாட்டிக்கிறியோன்னு பயந்து பயந்து சாகுறதுக்கு இப்படி மொத்தமாக அடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஊரை விட்டே ஓடி போயிடலாம், நீ நானும் சந்தோஷமாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறான். அவளும் வந்துட்டு அவன் அப்படிலாம் சொல்கிறத பார்த்து, சே நம்ம ஹஸ்பண்ட் நம்ம நல்லதுக்கு தானே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. இந்த பக்கம் வேங்கும் ஹீரோயினையும் பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினிக்கு வந்து ஹீல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவளுக்கு நார்மல் ஸ்லிப்பர்லாம் வாங்கி கொடுக்குறான். இப்போ இந்த வேங் வந்துட்டு கேள்வி கேட்குறான், உங்கள் எக்ஸுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன், அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏன்னா என்னோடய லைஃபே இப்படி மாற்றிட்டான், ஸோ அவன் லைஃப்பில் கொஞ்சம் கூட கஷ்டப்படலைன்னா எப்படி, நான் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபேஸ்லாம் மாறுது. அப்போ தான் அவன் சொல்கிறான், என்னன்னு தெரில எனக்கு வந்து மிக்சடு ஃபீலிங்காக தான் இருக்குது, என்ன தான் நான் அவனை லவ் பண்ணியிருந்தாலும் அவன் எனக்கு பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் அவனை ரிவெஞ்ச் எடுத்தேன் தான், பட் நான் வந்து உண்மையாகவே ஹாப்பியாக இல்லை, என் லைஃபே ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி இருக்குது,
அதனால தான் நான் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் யாருமே விடுறதில்ல. இனிமேல் நானும் என் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் போக பார்க்குறேன். என்னை மட்டும் லவ் பண்ணாங்கன்னா அவங்களும் சேர்ந்து தான் கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினி இடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வருது. ஸோ சார் வந்து டக்குன்னு இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயினி லேப்டாப்பில் வந்து அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்கா. ஸோ கேங் அங்கே வரவும் ஒரு நிமிஷம் இரு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அங்கேருந்து போயிடுவா. அப்போ கேங் வந்து நம்ம ஹீரோயினி என்ன பண்ணி வச்சுக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்ருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா நம்ம கேங் வந்து யாரோட கார்லேயோ ஏறுறதை ஹீரோயினி நோட் பண்ணுறா. ஸோ அவளுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் அவள் வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயினி வந்து அவளோட ஸ்கிரிப்டை வந்து டேரக்டர் லீ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நேரம் கதையை கேட்டுட்டு என்னடா அந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை நம்ம அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவார். ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டை போய்ட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹீரோயினி கேட்கும்போது நேற்று இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் மீட்டிங் போயிருந்தோம், இதே கதையை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு காப்பி பண்ண மாதிரி இருக்குது, என்னென்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் ஹீரோயினியும் கேங்கும் மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கேங் சொல்கிறா ஒருவேளை இது யதார்த்தமாக நடந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, பிகாஸ் அதில் போட்ட அவுட்லைன் கூட என்ன மாதிரியே இருந்துச்சு, யாரோ அதை காப்பி பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம கம்பெனியில் நமக்கே தெரியாமல் ஒரு கருப்பு ஆடு இருக்குது போல் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. மேடம் அது நான் கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்று சொல்லவே இல்லையே கேங், இந்த மாதிரி ஒரு கருப்பு ஆடு இருக்குது, அதை நம்ம 2 பேர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எதுவுமே நடந்துக்கிட்ட மாதிரி காமிச்சிக்காத, நீ நார்மலாக இருந்து கண்டுபிடி சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து போயிடுறா. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு காமிக்கிறாங்க. என்னென்னா இந்த வேங் இருக்கான்ல அவன் ஒன்றும் ஆசைப்பட்டுலாம் ஹீரோயினோட கம்பெனியில் ஜாயின் பண்ணலை. அவன் வந்து இந்த சென் சொல்லி தான் வந்து சேர்ந்துருக்கான். ஆமாம் இது எல்லாத்துக்குமே காரணம் சென். அதாவது நம்ம ஹீரோயினோட ஸ்கிரிப்ட் வேறு கம்பெனி கைக்கு போயிருக்கு. அது எப்படி போச்சுன்னா அந்த வேங் பையன் தான் ஹீரோயினி இல்லாத நேரம் பார்த்து அவனோட ஸ்கிரிப்டெல்லாம் காப்பி பண்ணி இவளுக்கு சென்ட் பண்ணி விட்டுருப்பான். ஸோ இவளுமே அதை வேறு கம்பெனிக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து காசெல்லாம் பார்த்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து காசுக்காக தான் இதெல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ சென்னை அகெயின் அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு எனக்கு நீ இன்னொரு வேலையும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து என்னதுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவள் சொல்கிறா இப்போ வந்து அவளோட ப்ரொஃபஷனல் சைடு வந்து நம்ம கை வச்சுட்டோம், இனிமேல் அவளோட பர்சனல் லைஃப்லையும் கை வைக்க போகிறோம். ஸோ நீயும் அவளும் அஃபேரில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், அதுவும் இப்போ எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் அஃபேரில் இந்த மாதிரி எடுக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்துட்டு இல்லை நீங்கள் எதை பண்ண சொன்னதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் இதெல்லாம் பண்ண சொன்னால் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்ப்பான். அப்போ உடனே வந்துட்டு இங்கே பாரு நீ மட்டும் இதை பண்ணனா நான் வேறு யாரையாவது விட்டு பண்ணுவேன், ஆனால் ரொம்ப ஹார்ஷாக பண்ணுவேன், நீ ஏன் பண்ணனா இது கொஞ்சம் சாஃப்ட்லேயே முடிஞ்சிருன்ற மாதிரி சொல்லும்போது எங்கே ஹீரோயினியை ஹர்ட் பண்ணிட போகிறாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவன் வந்து சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு வந்திருப்பான். ஆக்சுவலாக இவனுக்கு விருப்பமே இல்லை, இவன் வந்து ரொம்பவே கட்டாயப்படுத்தி இல்லாட்டினா ஹீரோயினை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவேன்ற மாதிரி சொல்லவும் தான் அவன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த வேங் பையன் தெரியாமல் இடிச்சிடான். ஸோ அவள் கையில் இருக்க ஃபைல்ஸ்லாம் கீழே விழுகுது. அதை எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு கையில் கொடுக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் நேற்று வேறு கம்பெனி வச்சுருந்ததா சொன்னீங்களா அந்த தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் இது அந்த ஸ்கிரிப்ட் தான், நான் டேரக்டர் லீ கிட்டே கொஞ்சம் பேசினேன், ஸோ அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காரு. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் போகும்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராக்ரஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, ஸோ என்னன்னு தெரியல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யார்கிட்டையும் சொல்லாத, நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடும். இப்போ நம்ம கேங்கோட சைடு பார்த்தோம்னா விடாமல் கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அட்டன் பண்ணால் அது வேறு யாருமே இல்லை, மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அவங்க தான். அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஹீரோயினிக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சா இல்லையா, நாங்கள் வேறு காசெல்லாம் போட்டு வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்துட்டு இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், சும்மா ஒரு சில பிரச்சனை போயிட்டுருக்கு, ஸோ அதெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக ஹீரோயினிக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருன்ற மாதிரி சொல்லும்போது சரி ஒழுங்குமுறையை அந்த ப்ராஜெக்டை வாங்க பாருங்கள், இல்லாட்டினா என் காசை நீ தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேங் கிட்ட சொல்லும்போது அவன் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிரும், ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். இப்போ இந்த வேங் பையனை பார்த்தோம்னா அவன் வீட்டில் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஹீரோயினி கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ ஹீரோயினி தான் கால் பண்ணுறாளோன்னு நினச்சி அட்டன் பண்ணி பார்த்தா அவன் வந்து ஒரு பாரில் வந்து குடிச்சு மயங்கி விழுந்திருக்கா போல். ஸோ அவளை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இவனுமே அந்த இடத்துக்கு போகிறான். ஹீரோயினி செம்ம போதையில் இருக்கிறா. ஸோ அவளை பொத்தனாப்பில் கூப்பிட்டு வந்து வீட்டில் அப்படியே படுக்க போகிறான். அவள் வந்துட்டு போதையிலே நீ என்னை ஏமாத்திட்டல, சீட்டர் லையர் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா. ஸோ அப்போ அவளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே விலகிருக்கு. ஸோ இப்போயே நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறான். இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போய் சென் கிட்டே கொடுக்குறான். ஸோ அவளுமே வந்துட்டு
ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நீ பண்ண வேலைக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அனுப்பிச்சி விட்றா. ஸோ அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக ஹீரோயினை பற்றின ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. என்னது ஹீரோயினி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேங் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினுக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சு போகுது, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கீழே அவங்கள பார்க்க ப்ரெஸ்லாம் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது அவள் போய் மீட் பண்ணுறா. அவங்களா விடாமல் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இவன் வந்துட்டு இல்லை அது நான் கிடையாது, யாரோ வேணும்னு இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சென் வரா. ஸோ இப்போ அவள் வந்ததுமே என்ன சொல்கிறான்னா, சும்மா நடிக்காத சரியா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வேங் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் இங்கே தெரிஞ்சு போயிருமோ அப்படின்றதுக்காக தான் என்னையும் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பாக பேசி இப்போ என்னோட இமேஜே டேமேஜ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பண்ண தப்பு எல்லாமே நீ தான், இவள் வேணுக்குன்னு இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அங்கே ஒரு ட்ராமாவே நடத்திட்டுருக்கா. ஹீரோயினுக்கு அதை பார்க்க பார்க்க செம்ம காண்டாயிட்டுருக்கு. அப்போ சென் அவள் காதுகிட்ட என்னெல்லாம் பண்ண, ஸோ இனிமே தான் நீ எல்லாத்துக்குமே அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறா. அப்போ ஹீரோயினி பதிலுக்கு சிரிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எதுக்கு அவள் சிரிக்கிறான்னு சொல்லி பார்த்தா இப்போ அந்த இடத்துல வேங் வரான். ஸோ அவள் உண்மையெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அது என்னென்னா, ஹீரோயினியும் அவனும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுல, அது உண்மையே கிடையாது, அது டூப் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்குமே ப்ரூஃபாக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கான். அதெல்லாம் ஆக்டிங் செட்டிங்கிற மாதிரிலாம் காமிச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அன்றைக்கி லாஸ்ட் நைட்லேயே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பான்ல, பட் அவனால் ஃபோட்டோ எடுக்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபோட்டோவை எடுக்காமல் போகும்போது அப்போ ஹீரோயின் ஒன்றும் போதையிலலாம் இல்லை, சும்மா ஆக்ட் பண்ணியிருக்கா. எதுக்கு ஃபோட்டோ எடுக்காமல் போகிற, உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொன்னா, நீ தான் என்னோடய ஸ்கிரிப்டை இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்தனும் எனக்கு தெரியும், யார் சொல்லி இப்படிலாம் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது அவன் உண்மையை சொல்லிடுறான். சரி என்ன அப்படி பண்ண சொன்னான், நான் இதை பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான், பட் அவன் உங்களை ஏதாவது பண்ணிதான் சொல்லி என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணான். ஸோ நானும் வேறு வழி இல்லாமல் அப்படி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணது நான் காசுக்காக அப்படி பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்லவும் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணேன். அது என்னன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபேக் ஃபோட்டோஸை ரெடி பண்ணிவிட்டு அதை போய் சென் கிட்டே கொடுத்துரு, அவள் எப்படி எல்லாருக்கிட்டையுமே காட்டுவா, அப்போ அவளை அசிங்கப்படுத்தணும், அதுக்கப்புறம் அவளை வெளியவே வராத மாதிரி நான் ஜெயிலில் பிடிச்சி போட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா. ஸோ அவனுமே சரி நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நடந்த வரைக்கும் எல்லாமே ஆக்டிங். பட் இந்த வேங் இருக்கான்ல, அவன் உண்மையாகவே ஹீரோயினியை லவ் பண்ணுறான் போல். ஸோ அதனால தான் ஃபோட்டோஸே எடுக்காமல் விட்டுருப்பான். இப்போ இது எல்லாமே இந்த சென்னுக்கு தெரிஞ்சதுமே ரொம்பவே காண்டாகிறா. அப்போ இல்லை இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் யாருமே நம்பவே இல்லை. அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணதும் இவ தான் சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபுமே காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே இவ்வளோ வளைச்சி பேட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்னை ஹீரோயினோட ஆஃபீஸில் நின்று கத்திட்டு இருக்கா, என் வாழ்க்கையை ரொம்ப இது பண்ணுறல, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ இப்போ ஒரு கடத்தில் பொறுமை தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற சிசர் எடுத்து ஹீரோயினை கொத்த வரா. இப்போ அந்த பேங்க் பையன் ஹீரோயினை காப்பாற்றுறன்ற பேரில் நடுவில் வந்துடுறான். ஸோ அந்த சிசர் அவனோட முதுகுலே இறங்கிடுது. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் கேங்கும் அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை உங்களுக்கு எதுவுமே ஆகலை, நான் ரொம்ப பயந்துட்டேன், அந்த வேங் தான் உங்களை காப்பாற்றிருக்கான், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுன்ற மாதிரிலாம் அவள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கு மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல ஒரு சில குரூப்ஸ் எல்லாம், அதுலேருந்து ஒரு ஆள் வராங்க. ஸோ அவர் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவரை பார்க்க கேங் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட தான் இத்தனை நாளாக கேங் ஃபோனில் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அக்செப்ட் ஆயிரும், ஸோ உங்கள் காசை பற்றி கவலைப்படாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவர் தான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உன்கிட்ட தான் காசு கேட்பேன், நீ தான் என் காசை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இத்தனை நாளாக சமாளிச்சுட்டு அந்த ஆள் இப்போ நேர்லேயே வரவும் இவளுக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுது. அப்போ ஹீரோயின் சரி நீ வெளியே போ, நாங்கள் கொஞ்சம் பேசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவள் சரின்னு அப்படின்ட்டு வெளியே போயிடுவா. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆளுமே வெளியே வராங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட நான் எப்படி போகணுன்ற வழியை மறந்துட்டேன், அந்த கேங்கை கொஞ்சம் வழிகாட்ட சொல்கிறீங்களான்ற மாதிரி சொல்லும்போது அவளுமே கேங் வழிகாட்டுன்ற மாதிரி சொல்லவும் இப்போ அவங்க 2 பேருமே லிஃப்ட்குள்ளே பேசியிருக்காங்க. நான் தான் ஹீரோயின் கிட்ட பேசி அந்த காசை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல சார், எதுக்கு நீங்கள் மறுபடியும் இங்கெல்லாம் வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீ மறந்துருப்பல, ஸோ அதை ஞாபகப்படுத்தினேன், இந்த வாட்டி நான் சும்மா அவங்க கூட பேசிட்டு போக தான் வந்தேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் நடந்ததெல்லாம் சொல்லி உங்கள் ஆள் எங்ககிட்ட காசுலாம் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுவேன், ஸோ அதுக்குள்ளே நீ காசை கொடுத்துருன்ற மாதிரி சொல்லும்போது இவளும் சரி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த பக்கம் இந்த வேங்கை பார்த்தோம்னா அவன் ஹீரோயினிக்கு கால் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரியே இருப்பான். ஸோ அப்போ இவனோட ரூமுக்கு அந்த நர்ஸ்லாம் வராங்க, சும்மா நார்மலாக செக்அப் பண்ணிவிட்டு
உங்களுக்கு வெளியே யாரோ பொக்கே வச்சுருக்காங்க, பட் யாருன்னா தெரில, யார் அதெல்லாம் வெளியே வச்சுட்டு போகிறா, வந்து உள்ளே கொடுக்குறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு வெளியே ஹீரோனி தான் அதை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போய் பாப்பா. அப்போ தான் ஹீரோனி அங்கேருந்து போக பாப்பா. ஹீரோனி எதுக்கு நீங்கள் உள்ளே வராமல் பொக்கையை வெளியே வச்சுட்டு போனீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை டாக்டர்கிட்ட கேட்டேன், நீ நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உள்ளே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அகெயின் போக பார்க்குறா. அப்போ வந்து அவன் வந்து சொல்கிறான், இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்லும்போது இப்போ 2 பேருமே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் உங்களுக்கு பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், காசுக்காக தெரியாமல் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுமே வந்துட்டு, சரி நீ வந்து பண்ணுறது தப்புன்னு நீ புரிஞ்சுட்டு ஊடாலே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டல, ஸோ அதனால் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் வந்துட்டு இவனுக்கு உண்மையாகவே ஹீரோயினி மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை சொல்கிறான், எனக்காக நீங்கள் இன்னொரு சான்ஸ் தர முடியுமான்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு, இல்லை நீ வந்து ஒரு தப்பான பர்சனை ராங்கான டைமில் மீட் பண்ணியிருக்கேன், அதில் மிஸ்டேக்ஸ் வேறு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் இங்கே வந்து எழுந்திரிச்சு போகிறா. ஸோ அப்போ போகும்போதே நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும், ஒரு மொமெண்ட்டில் கூட நீங்கள் என்னை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினி அதுக்கு ஆன்சரே பண்ணாமல் அவட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறா. இப்போ கேங் சைடு பார்த்தோம்னா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரா. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கேரிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது, ஏங்க என்னால் இங்கே இருக்கிற ப்ரெஷர்லாம் தாங்க முடியல, பேசாமல் பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடுவோமா அப்படின்ற மாதிரி அவளே சொல்கிறா. ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி, கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோடு வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாய், லவ் யூ.